ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக தன்னந்தனியாக நின்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 லட்சம் வாக்குகளை பெற்று தந்த நம்மளுடைய நலமாடும் சுகாதாரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை பேசுமாறு ஈரோடு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பெரியார் பிறந்த இந்த மண்ணில் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயாவிற்கு பாராட்டு விழா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு G.K. மணி அவர்களே, இந்த மாபெரும் பாராட்டு பொதுக்கூட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பொய்வை ஆறுமுகம் அவர்களே, நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை தம்பி வேலுச்சாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற அருள்மொழி அவர்களே, NCR கோபால் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, பழனிசாமி அவர்களே, நடராஜ் கவுண்டர் அவர்களே, A.K. சந்திரசேகர் அவர்களே, செல்வராஜ் கவுண்டர் அவர்களே, அங்கப்பன் அவர்களே மற்றும் எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரி சிவரஞ்சனி அவர்களே, மாநில துணைத் தலைவரும் சமீபத்தில் சிவகாசியிலே 6 மதுக்கடைகளை மூடி அதற்காக 15 நாட்கள் சிறைக்கு சென்ற வீராங்கனை புரட்சி கவிஞர் திலகபாமா அவர்களே, S.L. பரமசிவம் அவர்களே, N.R. வடிவேல் அவர்களே, P.V. செந்தில் அவர்களே, பரமேஸ்வரன் அவர்களே, நடராஜ் அவர்களே, ஷேக் முஹிதீன் அவர்களே, S.R. ராஜு அவர்களே, தமிழரசி அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்துணை கட்சியின் நிர்வாகிகளே, இது நான் பொதுக்கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு இங்கே ஈரோட்டிலே ஏதோ ஒரு மாநாடு நடந்தது. நதிநீர் இணைப்பு மாநாடு என்று அந்த மாநாட்டில் இருந்தவர்களை விட 3 மடங்கு அதிக மக்கள் இங்கே இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான மாநாடு. இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் என் உயிரின் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், அதைவிட இங்கே ஆர்வத்தோடு, வீரத்தோடு, எழுச்சியோடு, நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். கடந்த முறை ஈரோடு வந்த நேரத்தில் இதே இடத்தில் 5000 பெண்கள் கூடினார்கள். என் தலைமையிலே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை இங்கேதான் நாம் நடத்தினோம். இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களுக்கு சென்று லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் நடத்தினோம். அதனுடைய விளைவுகள் தான் இன்று தமிழ்நாட்டிலே 7200 மதுக்கடைகள் இருந்த நேரத்தில் இன்று
அதில் நான்